السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்ற ஒரு சூரா. இந்த சூறாவை நாம் இன்றிலிருந்து ஓத ஆரம்பிப்போம். நாம் இதனை ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் நம்முடைய அனைத்து பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நம்முடைய நிறைவேறாத தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று இரவிலிருந்து நாம் ஒவ்வொரு நாளும் இந்த சூறாவை ஓதுவதற்கு ஆரம்பம் செய்வோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை இந்த சூறாவுக்கு கூறியிருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிகவும் பிடித்தமான சூரா இந்த சூரா. அதே போன்று இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு முஸ்லிம்களும் முதலில் மனனம் செய்யக்கூடிய சூறாவாக இந்த சூரா இருக்கின்றது என்று ஒரு ஆய்வறிக்கை கூறுகின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த சூரா தான் சூரத்துல் இஹ்லாஸ். அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிகவும் சிறிய சூறாக்களில் ஒன்று. இந்த சூறாக்களை 3 தடவைகள் ஓதினால் முழு குர்ஆனையும் ஓதிய நன்மை கிடைக்கும் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யார் இந்த சூறாவை அதிகமாக நேசிக்கின்றாரோ அல்லாஹ் அவரை நேசிக்கின்றான் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு சிறப்புகள் கூறப்பட்ட இந்த சூரத்துல் இஹ்லாஸை ஓதிவிட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடைய அனைத்து விடயங்களையும் நன்கறிந்த ரப்பு. அவன் நம்முடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவான். யக்கீனோடு ஓதுவோம், ஒவ்வொரு நாளும் ஓதுவோம். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளிலும் இந்த சூறாவை நாம் சேர்த்துக் கொள்வோம். இந்த சூறாவினுடைய சிறப்பை அறிந்தால் யாரும் இந்த சூறாவை ஓதாமல் இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூறா தான் சூரத்துல் இஹ்லாஸ். இப்பொழுது அதனுடைய தர்ஜுமாவுடன் நாம் இப்பொழுது பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே, நீர் கூறுவீராக, அல்லாஹ் அவன் ஒருவனே. அல்லாஹு ஸமத். அல்லாஹ் எவரிடத்திலும் தேவை அற்றவன். லம் யலிது வலம் யூலத். அவன் எவரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை என்று பொருள்படக்கூடிய இந்த சூரத்துல் இஹ்லாஸை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். வல்லநாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சோனத்திலே நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.